என் அன்பான பிள்ளையே, இன்று நான் உன் வீட்டைப் பற்றி பேச விரும்புகிறேன். பல நாட்களாக உன் வீட்டில் சமாதானம் குறைந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாய். கவலை, கண்ணீர், குழப்பம், பொருளாதார சுமை, உடல்நல பிரச்சனை இவை அனைத்தும் உன் குடும்பத்தை அழுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று நான் உன்னிடம் ஒரு நம்பிக்கையின் செய்தியைச் சொல்கிறேன். நான் உன் வீட்டிற்குள் வருகிறேன். என் வார்த்தை சொல்கிறது, இன்று இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு உண்டாயிற்று. என் பிள்ளையே, நான் ஒரு வீட்டிற்குள் நுழையும்போது அந்த வீடு பழையபடி இருக்காது. நான் நுழையும் இடத்தில் நம்பிக்கை பிறக்கும். உடைந்த உறவுகள் சுகமடையும். பயம் விலகும். என் சமாதானம் அந்த வீட்டை நிரப்பும். நீ பல நாட்களாக உன் குடும்பத்திற்காக ஜெபித்தாய். உன் பிள்ளைகளுக்காக, உன் பெற்றோருக்காக, உன் வாழ்க்கைத் துணைக்காக, உன் வீட்டின் தேவைகளுக்காக கண்ணீரோடு என்னை அழைத்தாய். அந்த ஜெபங்களில் ஒன்றையும் நான் மறந்துவிடவில்லை. ஒவ்வொரு ஜெபமும் என் சந்நிதியில் இருக்கிறது. இன்று உன் வீட்டில் என் கிருபை செயல்படத் தொடங்குகிறது. ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்த இதயங்களில் அன்பை நான் மீண்டும் உருவாக்குவேன். சண்டை இருந்த இடத்தில் சமாதானத்தை தருவேன். நம்பிக்கை இழந்த இடத்தில் புதிய நம்பிக்கையை எழுப்புவேன். என் பிள்ளையே, உன் வீட்டைப் பார்த்து இனி ஒன்றும் மாறாது என்று சொல்லாதே. நான் தொடும் வீட்டில் மாற்றம் உண்டாகும். மனிதர்களால் முடியாததை என் வல்லமை செய்து முடிக்கும். உன் வீட்டின் மேல் என் கரம் இருக்கிறது. உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் நான் அறிந்திருக்கிறேன். இன்று இந்த நிமிடத்திலிருந்து பயப்படாதே. உன் வீட்டை என் கைகளில் ஒப்படை. நான் உன் வீட்டின் கதவுகளுக்கு வெளியே நிற்கவில்லை, உன்னோடு இருக்கிறேன். என் ஆசீர்வாதம் உன் வீட்டைத் தேடி வருகிறது. என் சமாதானம் உன் வீட்டை நிரப்பப் போகிறது. விசுவாசத்தோடு இரு, என் பிள்ளையே. இன்று நான் உன் வீட்டில் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த நாளை நீ நினைவுகூரும் நாளாக நான் மாற்றுவேன். உன் வீட்டின் ஒவ்வொரு அறையையும் நான் பார்க்கிறேன். வெளியில் எல்லாம் நன்றாக இருப்பது போல தோன்றினாலும் உன் குடும்பம் அமைதிக்காக இயங்குகிறது என்பதை நான் அறிவேன். நீ சொல்லாத கண்ணீரையும் உன் குடும்பத்தின் மறைந்த வேதனையையும் நான் அறிந்திருக்கிறேன். என் வார்த்தை சொல்கிறது, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். என் பிள்ளையே, என்னை உன் வீட்டின் மையமாக வைத்துக்கொள். என் வார்த்தைக்கு இடம் கொடு. ஜெபத்திற்கு இடம் கொடு. அப்போது என் சமாதானம் உன் வீட்டில் நிலைத்திருக்கும். மனிதர்களால் உருவாக்க முடியாத ஒற்றுமையை என் ஆவி உருவாக்கும். உன் குடும்பத்தில் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேசுவார்கள். உடைந்த நம்பிக்கைகள் மீண்டும் கட்டப்படும். மன்னிக்க முடியாது என்று நினைத்த இதயங்களில் மன்னிப்பு பிறக்கும். நான் தொடும் இதயம் கடினமாக இருக்காது, அது அன்பால் நிறையும். உன் வீட்டின் தேவைகளைப் பற்றியும் நான் அறிவேன். நாளை எப்படி என்ற கவலை உன் மனதில் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை இதுவரை கைவிடவில்லையே, இனியும் கைவிட மாட்டேன். உனக்குத் தேவையானதை என் நேரத்தில் நான் அளிப்பேன். என் ஆசீர்வாதம் குறையாது. என் பிள்ளையே, உன் வீட்டைப் பார்த்து நம்பிக்கையை இழக்காதே. இன்று காணும் கண்ணீர் நாளை சந்தோஷமாக மாறும். இன்று இருக்கும் குழப்பம் என் சமாதானத்திற்கு வழிவிடும். உன் வீட்டின் மேல் என் கரம் இருக்கிறது. உன் குடும்பத்தின் எதிர்காலம் என் பாதுகாப்பில் இருக்கிறது. இன்று முதல் உன் வீட்டில் நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசு. ஜெபத்தை நிறுத்தாதே. என்னை முழு இருதயத்தோடு நம்பு. மிக விரைவில் உன் வீட்டில் நடந்த மாற்றத்தை பார்த்து, இது ஆண்டவர் செய்த செயல் என்று நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்லுவீர்கள். என் ஆசீர்வாதம் இன்று உன் வீட்டில் தங்குகிறது. இன்று உன் வீட்டின் வாசலில் நான் நிற்கிறேன். பயத்தின் ஆவி அல்ல, என் சமாதானம் உன் வீட்டை நிரப்ப வேண்டும் என்பதே என் விருப்பம். என்னை நம்பி கதவை திறக்கும் வீட்டை நான் ஒருபோதும் வெறுமையாக விட்டுச் செல்ல மாட்டேன். என் வார்த்தை சொல்கிறது, இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். யாராவது என் சத்தத்தைக் கேட்டு கதவை திறந்தால் நான் அவரிடத்தில் பிரவேசிப்பேன். என் பிள்ளையே, உன் வீட்டில் இருந்த நீண்ட நாள் கவலைகள் முடிவில்லாதவை அல்ல. உன் குடும்பத்திற்காக நீ ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையும் என் சந்நிதியில் இருக்கிறது. அந்த ஜெபங்களுக்கு நான் பதில் அளிக்கத் தொடங்கியிருக்கிறேன். நீ இன்று பார்க்காத மாற்றத்தை
விரைவில் உன் கண்களால் காண்பாய். உன் வீட்டில் பேசப்பட வேண்டிய அன்பின் வார்த்தைகளை நான் மீண்டும் உயிர்ப்பிப்பேன். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத இதயங்களை நான் இணைப்பேன். சோர்ந்த மனங்களுக்கு புதிய தைரியத்தை தருவேன். என் சமாதானம் உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் தொடும். பொருளாதார சுமை உன்னை அழுத்தியிருக்கலாம். எதிர்காலத்தை நினைத்து பயம் வந்திருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, உன் தேவைகளை நான் அறிவேன். நான் உன்னை கைவிடவில்லை. உன் குடும்பம் தேவையோடு அல்ல, என் கிருபையோடு வாழும் நாட்களை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். இன்று முதல் உன் வீட்டில் நம்பிக்கையின் குரல் ஒலிக்கட்டும். குறைகளை விட நன்றியை பேசுங்கள். பயத்தை விட விசுவாசத்தை தேர்ந்தெடுங்கள். நான் உங்கள் வீட்டில் செய்யப் போகும் காரியங்கள் உங்களை மட்டுமல்ல, பலரையும் ஆச்சரியப்படுத்தும். என் அன்பான பிள்ளையே, உன் வீட்டின் மீது என் கரம் இருக்கிறது. என் பாதுகாப்பு உங்களை சுற்றி நிற்கிறது. என் ஆசீர்வாதம் உங்கள் தலைமுறைகளுக்கும் தொடரும். என்னை முழு இருதயத்தோடு நம்புங்கள். மிக விரைவில் உங்கள் வீடு கண்ணீரின் இடமாக அல்ல, சாட்சியின் இடமாக மாறும். என் சமாதானமும் என் அன்பும் என்றும் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும். இன்று நான் உன் வீட்டைப் பற்றி ஒரு வாக்குறுதியை உனக்குக் கொடுக்கிறேன். நீ என்னை நம்பி உன் வீட்டை என் கைகளில் ஒப்படைத்தால் நான் உன் குடும்பத்தை ஒருபோதும் கைவிடமாட்டேன். ஒவ்வொரு நாளும் என் கிருபை உங்களோடு இருக்கும். என் வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப் பண்ணி உனக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் உயர்த்தி உனக்கு சமாதானம் அருள்வாராக. என் பிள்ளையே, இன்று வரை உன் வீட்டில் இருந்த கண்ணீரை மட்டும் பார்க்காதே. நான் உருவாக்கப் போகும் புதிய நாளைப் பார். உடைந்த உறவுகளை நான் சுகப்படுத்துவேன். சோர்ந்த இதயங்களுக்கு புதிய தைரியம் கொடுப்பேன். உங்கள் வீட்டில் அன்பும் ஒற்றுமையும் சமாதானமும் மீண்டும் மலரச் செய்வேன். உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் சொல்லாத வேதனையையும் நான் அறிவேன். என் கருணை அவர்களைத் தொடும். என் அன்பு அவர்களை மாற்றும். என் வெளிச்சம் உங்கள் வீட்டின் இருளை அகற்றும். இனி உன் வீட்டைப் பற்றி பயந்து பேசாதே. விசுவாசத்தோடு பேசு. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு தொடங்கு. என் நாமத்தை உயர்த்து. நான் உங்கள் வீட்டின் முன்பாக நடந்து தடைகளை அகற்றி என் ஆசீர்வாதத்தின் கதவுகளைத் திறப்பேன். என் அன்பான பிள்ளையே, இன்று உன் வீட்டில் நான் ஆரம்பிக்கும் காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது. என் சமாதானம் உங்கள் இதயங்களில் நிலைத்திருக்கும். என் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தைச் சூழ்ந்திருக்கும். என் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலிருந்து தலைமுறைகளுக்கு பாயும். அமைதியாக இரு. என்னை முழு இருதயத்தோடு நம்பு. மிக விரைவில் உன் வீட்டில் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கும். நன்றியின் ஜெபம் மீண்டும் எழும். ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு நன்மை செய்தார் என்று நீங்களெல்லாம் ஒன்றாகச் சாட்சி சொல்லும் நாளை நான் கொண்டு வருவேன். நான் உங்களோடு இருக்கிறேன். இன்று, நாளை, என்றும் என் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை விட்டு விலகாது.